ஆமாவா இல்லையா? ஆமாம். நீங்கள் 2 பேர் ஒன்று மண்ணா இருந்தாலும் வெளியிலேருந்து ஒரு ஆளால் இப்போ ஒரு சண்டை குழப்பம்னு வந்து நிற்கிது. சரியா? இந்த பிள்ளை போகட்டும் வாழட்டும் நல்லா இருக்கட்டும் நினச்சி கட்டி கொடுத்தவங்களே இப்போ ஏட்டிக்கு போட்டியாக நிற்கிறாங்க. சண்டை வரத்துக்கு காரணமாகவும் தூண்டி விடுறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கொடுக்குற மாட்டி சொல்லிடுவோம். இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? கூட இருந்து நல்லா பேசினாலும் இந்தாண்ட வந்து குறை சொல்கிறாங்க. நின்னா சரியில்லை, உட்காந்தா சரியில்லை, போனா சரியில்லை, தொட்டது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா? போன இடத்துல போய் பொழைக்கட்டும் நல்லா இருக்கட்டும் போய் நல்லா வாழட்டும் கொடுத்தவங்க. சரியா? இப்போ அவங்களாலேயே உனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது. சரியா? அவங்களாலே இப்போ ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது மட்டும் இல்லாத தேவையில்லாத பிரச்சனையை நோண்டி விட்டு உங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இது ஏன் இப்படி அது ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள சண்டையை நோண்டி விட்டு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒத்துமையாக இருந்தாலும் வெளியிலேருந்து வர குழப்பம் தான். சரியா? அந்த வெளியிலேருந்து வர குழப்பத்துக்கு காரணமும் ஒரு சின்ன குழப்பம்னாலும் சின்ன விஷயம்னாலும் அதை ஊதி பெருசாக்குறதுக்கு 4 பேர் வந்துருக்குறாங்க. சின்ன விஷயத்தையும் ஊதி பெருசாக்க ஒரு 4 பேர் வந்துருக்குறாங்க. சரியா? இப்போ நீ கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்கலாம். வீட்டுக்காருக்கு தொழில் இந்த தொழிலே செய்யலாமா இல்லை வேறு தொழில் எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் ஜாதகம் பார்க்கல. அதுக்காக தொழிலுக்காக நாங்கள் அது ஜாதகம் பார்க்கணும். அவங்க கல்யாணத்துக்கோசம் என்ன பார்த்துருந்தாங்க. தொழிலுக்காக பார்க்கல. வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது வாக்கு கேட்குற இடத்துல போய் கேட்டு ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது சொன்னாங்களா பிரச்சனை இருக்குதுன்னு? அது தெரியல. ஆனால் ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் தான் போட முடியுது. அதுக்கப்புறம் போட முடியல. அவருக்கு மட்டுமா அவங்க கூட சேர்ந்துருக்காங்க? தம்பி அவரு மட்டுமா? இல்லை இல்லை கூடலாம் யாரும் இல்லை. அவருக்கு மட்டும்தான் குழந்தையத்தோடு சேர்ந்து போட சொன்னாங்க. குழந்தையத்தோடு சேர்ந்து தான் இருக்குது.